அடுத்ததாக நாகப்பட்டினம். நாகை என்று அழைக்கப்படும் நாகப்பட்டின திருத்தலம். இத்திருத்தலம் சப்த விடத்தலங்களுள் ஒன்று. கடற்கரை பட்டினமாகிய இத்தலத்திற்கு தஞ்சை, குடந்தை, மயிலாடுதுறை, காரைக்கால் முதலிய தலங்களில் இருந்து பஸ் வசதி உள்ளது. இருப்பு பாதை வசதியும் உள்ளது. இத்தலம் சிவராஜதானி என்று அழைக்கப்படுகிறது. மூவர் தேவாரமும் பெற்ற இத்திருப்புகழ் திருத்தலம் தேவார திருத்தலம் 3 திருப்புகழ் பாக்களை கொண்டது. கௌமார அட்டவணைப்படி 828 முதல் 830 வரை 3 திருப்புகழ்கள் கொண்ட இத்திருப்புகழ் திருத்தலம். திருப்புகழ் 828. ஓலமிட்டு இறைத்து எழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் முகில் தருக்கள் ஒன்றும் அவர் ஆர் என்று ஊமரை பிரசித்தர் என்று மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோல முத்தமிழ் பிரபந்த மாலருக்கு உரைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முத்தி என்று தருவாயே. வாலை, துர்க்கை, சக்தி, அம்பி, லோக கத்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோனே வாரி பொட்டெழ கிரௌஞ்சம் வீழ நெட்டு அயில் துறந்த வாகை மல் புய பிரச்சண்ட வாகை மற்புய பிரச்சண்ட மயில் வீரா ஞானவட்டமுற்ற உண்டு நாக மெத்தையில் துயின்ற நாரணர்க்கு அருள் சுரந்த மருகோனே 4 திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை களைந்த நாகப்பட்டினத்து அமர்ந்த பெருமாளே. கோல முத்தமிழ் பிரபந்த மாலருக்கு உரைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உன்னை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே. நாகப்பட்டினத்து அமர்ந்த பெருமாளே. வாலை, துர்க்கை, சக்தி, அம்பி, லோக கத்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோனே மகிழ்ந்த இளையவனே பார்வதி தேவி பெற்று மகிழ்ந்த இளையவனே கடலானது வற்றி தூள் எழ வாரி பொட்டெழ கிரௌஞ்சம் வீழ கிரௌஞ்சமலை அழிந்து விழ நெட்டு அயில் துறந்த வாகை மற்புய பிரச்சண்ட மயில் வீர வெற்றி மாலை சூடிய மல் போரில் வல்ல தோள்களை உடைய புகழ் பெற்ற மயில் ஊர்தியை உடையவனே. உலகம் முழுவதையும் உண்டு ஆதிசேடன் என்ற பாம்பனையில் துயின்ற திருமாலுக்கு அருள் செய்த மருமகனே. 4 திக்குகளையும் வெற்றி கொண்ட சூரபத்மனை அடக்கி ஒடுக்கிய நாகப்பட்டினத்தில் விற்றிருக்கின்ற பெருமாளே. ஓலம் இடுவதைப் போன்று ஒலி செய்து அலைகள் எழுகின்ற கடல் வட்டத்துக்குள் உள்ள ஊர்களில் மேகம்போல் தடையின்றி கற்பக மரம்போல் தருபவர் எவர் உள்ளார் என்று தேடிச் சென்று பேசவும் வாய் வராத பேர்களை பெரும் புகழ் கொண்ட செல்வர்கள் என்றும் முட்டாளை சமர்த்தர் என்றும் குற்றம் குறை உடையவரை பிரபு என்றும் என் அறியாமையால் அழகிய முத்தமிழில் உள்ள நூல்களை உலகத்து ஆசை கொண்டவரிடம் சொல்லி நின்று எண்ணற்ற கோடிக்கணக்கான என் விருப்பங்களை தெரிவித்து வீணே திரிபவன் நான். இத்தகைய நான்
சினம் என்பதை ஒழித்து மேலும் ஆசையையும் நீக்கி உன்னை பணிந்து நின் திருவடி மலர்களை கூடுதற்கு முக்தியை என்று அளிப்பாய். வம்பில் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முக்தியை அளிக்க வேண்டும். முக்தி அளித்து என்னை இரட்சித்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு